வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம வரலாற்றோட மிக முக்கியமான பக்கங்கள்ல ஒன்ன புரட்டி பார்க்க போறோம். அதுதான் பிரெஞ்சு புரட்சி. இது வெறும் ஒரு நாட்டோட கதை கிடையாதுங்க. இன்னைக்கு நாம பேசுற சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம்னு பல பெரிய ஐடியாஸ் பிறந்த இடமே இதுதான். மானார்கி, அதாவது முடியாட்சிங்கிற சிஸ்டத்தையே கேள்வி கேட்டு பவர் மக்கள் கிட்ட தான் இருக்கணும்னு ஒரு புது யுகத்தையே தொடங்கி வச்சதே இந்த புரட்சி தான். வாங்க, இது எப்படி உலகத்தையே மாத்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்திலிருந்து நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா அது இதுதாங்க. இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கறது தான் பிரெஞ்சு புரட்சியோட ஆன்மா. பல நூற்றாண்டுகளா டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ்னு ஒரு கான்செப்ட் தான் ஐரோப்பாவே ஆண்டுட்டு இருந்துச்சு. அதாவது ராஜாக்கெல்லாம் கடவுளால ஆள்றதுக்குன்னே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்கள கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லைன்னு நம்பினாங்க. ஆனா பிரெஞ்சு புரட்சி அந்த நம்பிக்கையை சுக்குநூறா உடைச்சி பாப்புலர் சோவரனிட்டி, அதாவது மக்களின் இறையாண்மைங்கிற ஒரு ஐடியாவை முன்னாடி வச்சது. அதிகாரங்கிறது பரம்பரையால வரதில்ல, அது மக்கள்கிட்ட இருந்து தான் வரணும்னு முறையா உறக்க சொன்னது. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயங்களோட ஒரு லிஸ்ட். முதல்ல இந்த புரட்சினா என்னன்னு சுருக்கமா பார்ப்போம். அப்புறம் இவ்ளோ பெரிய கிளர்ச்சி நடக்க என்னென்ன காரணங்கள் இருந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து அப்போ இருந்த பிரெஞ்சு சமூகம் எப்படி மூணா பிரிஞ்சிருந்ததுன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறமா புரட்சியை தொடங்கி வச்ச முக்கியமான சம்பவங்களை பார்த்துட்டு கடைசியா இந்த புரட்சி உலகத்துக்கு விட்டுட்டு போன மிக முக்கியமான கருத்துக்கள் என்னன்றன்னு விவாதிக்கலாம். சரி, பகுதிக்கு வருவோம். அடிப்படையில இந்த பிரெஞ்சு புரட்சினா என்ன, அதோட மைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? இது வெறும் ஒரு ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லைங்க, ஒரு நாட்டோட மொத்த பவர் ஸ்ட்ரக்சரே தலைகீழா மாத்தப்பட்டது. இத முன்னாடி நின்னு செஞ்சது பெரிய பெரிய பிரபுக்களோ ராணுவமோ இல்ல, சாதாரண மக்கள். யோசிச்சு பாருங்க, பல நூற்றாண்டுகளா தங்களை அடக்கி ஆண்டுட்டு இருந்த ஒரு சிஸ்டத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு எங்க தலைவிதியை நாங்களே எழுதுவோன்னு கிளம்புனாங்க. தங்களோட உரிமைகளுக்காக போராடி ஒரு குடியரசை, அதாவது ஒரு ரிப்பப்ளிக்கை உருவாக்கணுங்கிற கனவோட அவங்க களத்துல இறங்குனாங்க. இப்போ எந்த ஒரு எக்ஸாமுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. புரட்சிகள்லாம் ஒரே நாள்ல திடீர்னு வர்றதில்ல. அது பல வருஷங்களா சேர்ந்த கோபம், விரக்தி, அதிருப்தியோட ஒரு வெடிப்பு. அப்போ இந்த பிரம்மாண்டமான புரட்சிக்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு, வாங்க ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். பிரான்ஸ்ல அந்த சூழ்நிலை கொதிச்சு போயிருந்தப்போ அதுக்கு 4 முக்கிய காரணங்கள் இருந்துச்சு. முதல் காரணம் மன்னர் 16ஆம் லூயியோட பலவீனமான தலைமை. அவரால் எந்த ஒரு உறுதியான முடிவையும் எடுக்க முடியல. அவரோட மனைவி மேரி ஆண்டனிட்டோட ஆடம்பர செலவுகள் மக்கள் மத்தியில பெரிய கோவத்தை உண்டாக்குச்சு. ரெண்டாவது, அநியாயமான வரி விதிப்பு முறை. கெபல்னு சொல்ற உப்பு வரி, டாய்னு சொல்ற நிலவரின்னு ஏகப்பட்ட வரிகள். ஆனா இது எல்லாமே 3வது எஸ்டேட் மக்கள் மேல மட்டும்தான் சுமத்தப்பட்டுச்சு. மூணாவது, பொருளாதார நெருக்கடி. பிரான்ஸ் அமெரிக்க புரட்சிக்கு ஹெல்ப் பண்ணதால பயங்கர கடனுக்குள்ள போயிடுச்சு. அதோட சரியில்லாத விவசாயத்தால ரொட்டியோட விலை தாறுமாறா ஏறிடுச்சு. மக்கள் பட்டினியால வாழுனாங்க. கடைசியா என்லைட்மெண்ட்னு சொல்லப்படுற ஞானோதய காலம். ஜான் லாக்கு, ரூசோ, மாண்டெஸ்கியூ மாதிரி பெரிய பெரிய சிந்தனாளர்களோட கருத்துக்கள், அதாவது சோஷியல் கான்ட்ராக்ட், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் மாதிரியான ஐடியாக்கள் மக்களை யோசிக்க வச்சது. பிறப்பால ஏற்றத்தாழ்வு இருக்கிறது தப்புன்னு அவங்க உணர ஆரம்பிச்சாங்க. இந்த எல்லா காரணங்களையும் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க இந்த ஃபார்முலாவை பாருங்க. ஒரு பக்கம் திறமை இல்லாத ராஜா, இன்னொரு பக்கம் அதனால பாதிக்கப்பட்ட மக்கள். இதோட சேர்ந்து பரவின சுதந்திரம், சமத்துவம் பத்தின புது புது ஐடியாஸ். இந்த 3 ஒன்னா சேர்ந்தப்போ ஒரு பெரிய புரட்சிக்கான சரியான கலவை உருவாயிடுச்சு. மக்களோட கஷ்டத்தை முழுசா புரிஞ்சுக்கணும்னா அன்னைக்கு பிரான்ஸ்ல இருந்த அந்த அநியாயமான சமூக அமைப்பை நம்ம பார்க்கணும். இத ஆன்சியன் ரெஜிம், அதாவது பழைய ஆட்சின்னு சொல்லுவாங்க. இதுல மொத்த சமூகமும் 3 அடுக்குகளா, அதாவது 3 எஸ்டேட்டுகளா பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த ஸ்லைட பார்த்தாலே அந்த அநியாயம் உங்களுக்கு புரியும். எஸ்டேட் கிளர்ஜின்னு சொல்லப்படுற மத குருமார்கள், 2வது எஸ்டேட் நோபிலிட்டின்னு சொல்ற பிரபுக்கள். இந்த 2 குரூப்பும் சேர்த்து மொத்த மக்கள் தொகையில வெறும் 3% தான். ஆனா நாட்டோட பெரும்பாலான நிலம், சொத்து எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்க ஒரு பைசா கூட வரி கட்ட தேவையில்லை. ஆனா 3வது எஸ்டேட், அதாவது பொதுமக்கள், இவங்க தான் நாட்டுல 97%. விவசாயிகள், தொழிலாளர்கள், வக்கீல்கள், வியாபாரிங்கன்னு எல்லாரும் இதுல தான் இருந்தாங்க. இதுல பூர்ஜுவாசின்னு சொல்லப்படுற படிச்ச வசதியான மத்திய வர்க்கத்துக்கு பணம் இருந்தும் அரசியல் அதிகாரம் இல்லாதது பெரிய மனக்குறையா இருந்துச்சு. நாட்டோட மொத்த வரிசுமையும் இந்த 3வது எஸ்டேட் மேல தான் சுமத்தப்பட்டுச்சு. இங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குற ஒரு ட்ரிக்கியான பாயிண்ட். நாட்டுல 97% மக்கள் 3வது எஸ்டேட்ல இருந்தோம். அவங்களுக்கு அரசியல் ரீதியா எந்த அதிகாரமும் இல்ல, அவங்க குரலுக்கு எந்த மதிப்பும் இல்ல. கற்பனை பண்ணி பார்க்க முடியாத இந்த ஏற்றத்தாழ்வு தான் புரட்சிக்கு வித்து போட்ட முக்கியமான அநீதி. இனிமேலும் இதை பொறுத்துக்க முடியாதுன்னு ஒரு நிலைய இதுதான் உருவாக்குச்சு. இப்போ புரட்சிக்கான களம் தயார். கோபம் உச்சத்துல இருக்கு. இந்த வெடிமருந்து கடங்க பத்தரைச்ச அந்த தீப்பொறியது, அந்த முக்கியமான சம்பவங்களை இப்ப பார்க்கலாம் வாங்க.
இந்த 3 தருணங்களும் புரட்சியோட அந்த பயங்கரமான ரத்தம் சிந்தின பாதையை நமக்கு காட்டுது. 1789ல பாஸ்டில் சிறையோட வீழ்ச்சியோட முதல் எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்குது. அப்புறம் 1793ல மன்னர் 16ஆம் லூயிக்கு தேச துரோக குற்றத்துக்காக கில்யோட்டின் மூலமா மரண தண்டனை கொடுத்தாங்க. இது முடியாட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. இதுக்கப்புறம் ரெயின் ஆஃப் டெரர்னு ஒரு பயங்கரமான ஆட்சி காலம் வந்துச்சு. கடைசியா இந்த எல்லா குழப்பத்துக்கும் நடுவுல 1799ல நெப்போலியன் போனபார்ட்ங்கிற ஒரு இளம் ராணுவ ஜெனரல் அதிகாரத்தை கைப்பற்றி புரட்சியோட இந்த கட்டத்தை முடிச்சு வச்சு பிரான்ஸை ஒரு புது சகாப்தத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இங்கே நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஸ்டில்ங்கிறது வெறும் ஒரு ஜெயில் கிடையாது. அது ராஜாவோட அடக்குமுறை, சர்வாதிகாரத்தோட ஒரு சின்னமா இருந்துச்சு. மக்கள் அதை ஏன் தாக்குனாங்கன்னா, அங்க ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் இருக்குன்னு நம்புனாங்க. அவங்க அந்த ஜெயில கைப்பற்றினது ராஜாவோட அதிகாரம் காலிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜா அமைஞ்சது. இந்த ஒரே ஒரு சம்பவம் மக்களோட வெற்றியோட ஒரு நிரந்தர சின்னமா மாறிடுச்சு. அதனால தான் இன்னைக்கும் ஜூலை 14ஆம் தேதியை பிரான்ஸோட தேசிய தினமா கொண்டாடுறாங்க. சரி, இவ்வளவு வன்முறை, இவ்வளவு மாற்றங்கள், கடைசியா இதோட விளைவு என்ன? இந்த புரட்சி உலகத்துக்கு என்ன தந்துச்சு? வாங்க இந்த புரட்சியோட ரொம்ப சக்தி வாய்ந்த உலகத்தையே மாத்தின கருத்துக்களை பத்தி பார்க்கலாம். இந்த முழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லிபர்té, égalité, fraternité. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. இதுதான் நவீன ஜனநாயக நாடுகளோட தத்துவ அடித்தளம். லிபர்téனா சுதந்திரம், அதாவது தனிமனித உரிமைகள். ஈகாலிட்டேனா சமத்துவம், அதாவது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஃப்ராட்டர்னிட்டேனா சகோதரத்துவம், அதாவது ஒரு நாட்டு மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இந்த 3 வார்த்தைகளும் இன்னைக்கும் உலகத்துல பல நாடுகளோட அரசியலமைப்பு சட்டங்கள்லயும் மனித உரிமை பிரகடனங்கள்லயும் எதிரொலிச்சிட்டு இருக்கு. இப்போ இவ்வளவு விஷயங்களையும் உங்க மனசுல பதிய வைக்க ஒரு சூப்பர் மெமரி டெக்னிக், KETBLN ஃபார்முலா. இந்த முழு சாப்டரையும் இது கவர் பண்ணிடும். கேனா கிங், அதாவது பலவீனமான மன்னர். ஈனா எஸ்டேட்ஸ், சமமில்லாத எஸ்டேட்கள். டீனா டாக்ஸஸ், அதிகமான வரிகள். இது புரட்சிக்கான காரணங்கள். அடுத்து பீனா பாஸ்டில், பாஸ்டில் முற்றுகை. எல்னா லூயி, மன்னர் லூயியோட மரண தண்டனை. என்னா நெப்போலியன், நெப்போலியனோட எழுச்சி. இது புரட்சியோட முக்கிய நிகழ்வுகள். இந்த ஃபார்முலா முழு பாடத்தையும் உங்க விரல் நுனியில கொண்டு வந்துடும். சுருக்கமா சொல்லணும்னா, அதிகாரங்கிறது கடவுளால ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு தெய்வீக உரிமை கிடையாது. அது மக்களுக்கே சொந்தம்னு மக்கள் பிரகடனம் செஞ்ச தருணம் இது. ஆட்சியாளர்கள் தப்பு செஞ்சா அவங்கள கேள்வி கேட்க, விமர்சிக்க, தேவைப்பட்டா மாத்தவும் மக்களுக்கு உரிமை இருக்குங்கிற நவீன அரசியல் சிந்தனையோட பிறப்பிடம் பிரெஞ்சு புரட்சி தான். இதுதான் அதோட மிகப்பெரிய அழிக்கவே முடியாத மரபு. இதோட நம்மளோட இன்னைக்கு விரிவுரை முடியுது. பிரெஞ்சு புரட்சியோட முக்கிய அம்சங்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். அடுத்து நாம எந்த டாபிக் பத்தி பேசலான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது பத்தின ஒரு விரிவான விளக்கத்தோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இது மாதிரி நிறைய விளக்கங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.